இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசுவை போலவும் நேசரின் சாயலாகவும் ஏழை நான் ஏக்கமுற்றேன், இயேசுவின் மேல் ஏக்கமுற்றேன். பாரினில் தேடினேன், பாசத்தை நாடினேன். பாரினில் தேடினேன், பாசத்தை இயேசுவே என்னை நேசித்தீர், 1000 பேரில் சிறந்த இயேசுவே என்னை நேசித்தீர். இயேசுவை போலாகவும் நேசரின் சாயலாகவும் ஏழை நான் ஏக்கமுற்றேன், இயேசுவின் மேல் ஏக்கமுற்றேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு அப்படியா? பழிக்கு பழி வாங்குவதற்காக தான் மனிதனுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, தீமை செய்தவர்களுக்கு நன்மைதான் செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது. ஏன் அது முடியுமா? கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது கிருபை கிடைக்கும், நிச்சயமாகவே முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சொந்த சகோதரர்கள் அவனை விற்று போடுகிறார்கள். எகிப்தின் அடிமையாக விற்கப்பட்டு அங்கு கஷ்டப்பட்டு பின்பு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறான். தேசங்கள் எங்கும் பஞ்சம். அப்பொழுது யோசேப்புடைய சகோதரர் இருந்த தேசத்திலும் பஞ்சம். அவர்கள் இங்கு வந்து தானியம் வாங்குவதற்கு வந்து நிற்கும் பொழுது யோசேப்புக்கு தெரிகிறது இவர்கள் எல்லாம் என் சகோதரர்கள் என்று. ஆனால் அந்த சகோதரர்களுக்கு இவன் தான் யோசேப்பு இவ்வளவு பெரிய அதிகாரியாக மாறிட்டான் என்பது தெரியவில்லை. ஆனால் நடந்தது என்ன? யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். என்ன சொல்லி வெளிப்படுத்துகிறான்? நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடம் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான். அப்போ யோசேப்பு தன்னை அங்கு அறிமுகப்படுத்தின அவர்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. ஐயோ, நம்ம விற்று போட்டு அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். அவனை இவ்வளவு பெரிய போஸ்ட்ல அவன் கண்ட சொப்பன மாதிரி நடந்துருச்ச, நம்மளை காலி பண்ணிடுவான்னு நினைச்சான். ஆனா யோசேப்பு அதை செய்யல. 50ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் யோசேப்புடைய தகப்பனார், அதாவது யாக்கோபு மரணம் அடைந்த பின்பும் நம்மளை பழி வாங்குவானோ தம்பின்னு சொல்லும்போது கூட யோசேப்பு சொன்னா, நீங்கள் என்னை விட்டு போட்டீங்க, எனக்கு தீமை செய்ய நினைச்சு கர்த்தர் என்னை இப்பொழுது நடந்து வருகிறபடியே உயர்த்தி நன்மையா வச்சிருக்கிறாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்கிறார். முடியும். நன்மை செய்ய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இந்த இருதயம் மாறிவிடும். தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்கிறவர்களா மாறிடுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சார்ந்து இருக்கணும். எந்த கஷ்டம்னாலும், இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டாங்களே, என்ன பழி வாங்கிட்டாங்களே, என்ன தூக்கி போட்டுட்டாங்களே, என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி புலம்புறதை காட்டிலும் கர்த்தர் இந்த சூழ்நிலை என்னை உயர்த்த முடியும், நான் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு ஜெபித்து பாருங்க. என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் உங்களை உயர்த்தி விடுவார். ஏனென்றால் உங்களுக்கு தீமை செய்தவர்கள் வந்து உங்களிடத்தில் நெருக்கும்படியா வைத்து விடுவார். அந்த அளவு உயரமான இடத்துல கொண்டு போய் ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி விடுவார். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. மாறாக பழி வாங்க வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா மாற்றமே உங்க வாழ்க்கையில் பார்க்க முடியாது. மாறாக நான் அவளுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன். ஜெபித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, அப்படி செயல்பட்டு பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் அப்படி வைப்பார். ஒரு கதையை நான் வாசிச்ச எனக்கு இதனால ஞாபகம் வருது. ஒரு காட்டு வழியா ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறான். போன உடனே அவனுக்கு கொஞ்சம் வழி தப்பி போயிட்டான் உள்ள தள்ளி. அது மிருகங்கள் நிறைந்த, காட்டு மிருகங்கள், கொடிய மிருகங்கள் நிறைந்த பகுதி. உடனே போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வந்துருச்சுது. வேகமா ஒரு பெரிய மரத்து மேல போய் ஏறி உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே தப்பிடலான்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கான். அவன் பக்கத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த குரங்கு தன்னுடைய கையோட ஒரு குரங்கு குட்டியா அணைச்சு வச்சுட்டு இருக்குது. அப்ப அந்த சிங்கம் குரங்கு கிட்ட பேசிச்சான், அவனை தள்ளி போட்டு, இவன் மனுஷன், இவனை காட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது, நமக்கு ஆபத்தானவன் சொல்லும்போது அந்த குரங்கு அவனை தள்ளி போடவே இல்லை, அமைதிக்கிட்டே இருந்துச்சான். சிங்கம் சொல்ல அது கேட்கவே இல்லை. இவன் காலையில இருந்து நேரம் ஆகிட்டே இருக்குது. சாயங்காலம் கூட மத்தியானம் தாண்டிடுச்சு. இவன் சாப்பிடல. சிங்கம் அதை மரத்துக்கீழே படுத்துருச்சு. எப்படி நீ கீழே தானே இறங்குவா, நான் அப்ப உன்னை பாத்துக்கிறேன்ட்டு கீழே போனா சிங்கம் சாப்பிட்டுரும், பட்னியா வேற இருக்குன்னு சோர்ந்து போயிருக்கும்போது இந்த குரங்கு என்ன பண்ணிச்சுதான், நேரம் தான் குட்டி அந்த மனுஷன் வச்சுக்கோ, நான் பக்கத்து பகுதியில் போய் உனக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன் சாப்பிடக்குண்டு போயிடுச்சு.
குரங்கு போன உடனே இந்த சிங்கம் அந்த மனுஷன்ட்ட பேசிச்சான், குரங்கு போயிடுச்சுப்பா, உனக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்க வைக்கல, நீ அந்த குட்டிய கீழே போட்டுரு, எனக்கு பசியா இருக்கு, நான் அதை சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன், நீ இறங்கி ஊருக்குள்ள போயிரு அப்படின்னுச்சுதான். மனுஷனுக்கு அந்த யோசனை காட்ட உடனே குரங்கு குட்டி கீழே தூக்கி போட்டான். அந்த சிங்கம் அதை அடிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பியும் அந்த மரத்தண்டை படுத்துச்சு, நான் போக மாட்டேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போவேன்னுச்சு. நீ என்ன பண்ணே புரியல. கொஞ்ச நேரத்துல பழம் பறிச்சுட்டு வந்து இவனுக்கு கொடுக்குற கஜத குரங்கு வருது, கையில ஃப்ரூட்ஸோட வருது. வந்த உடனே கிட்ட வந்து பாக்குது, இவன் கையில அந்த குரங்கு குட்டி தான் குட்டி இல்ல. ஷாக் ஆயிடுச்சு. ஆனாலும் பழத்தை கொடுக்குது. கொடுத்துட்டு அவன் அதை வாங்குறான். சிங்கம் பேசுது, குரங்கே குரங்கே, நான் அவனுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த மனுஷனை மேல வைக்காத சேர்க்காத, அவனை தள்ளி விட்டுரு. இப்ப பாரு, நீ போன உடனே அதை குட்டியத்துக்கு கீழே போட்டான், நான் அதை சாப்பிட்டுட்டேன், இப்பமாவது அவனை தள்ளி விட்டுரு, என்னமா நீ வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை பார்த்து சிங்கம் கேட்டுச்சு. அந்த குரங்கு என்ன சொல்லிச்சான் தெரியுமா? சிங்கத்தை பார்த்து, மனுஷன் தான் சொல்லிட்டு துக்கமாவது போயிட்டான். தள்ளி போடவில்லை. நினைச்சா தள்ளி விட்டுருக்கலாம் கீழே. தீமைக்கு தீமை செஞ்சிருக்கலாம். எனக்கு தீமை செஞ்சுட்டான், குட்டியை காலி பண்ணிட்டான், நான் அவனை காலி பண்ணிடணும். குரங்கு விடுது ஒரு கதையாக இருக்கலாம். ஆனாலும் இதுல அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை இருக்குல்ல. மனுஷனுடைய சுபாவம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது மாற்றங்களை பார்க்க முடியும். பழி வாங்குகிற எண்ணம் இருக்காது. மாறாக அப்படிப்பட்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய எண்ணம் வந்துடும். தீமை செய்யக்கூடிய எண்ணம் இருக்காது, நன்மை செய்யக்கூடிய எண்ணம் வந்துடும். இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. இந்த நாள்ல நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சு பார்ப்போம். மற்றவங்க நம்ம உலகம் நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லும், வாய்ப்பு கிடைச்சு கூட விட்டுறான் பாரு. நோ, ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அவர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. பழி வாங்குதல் அவருடையது. இதனால ஒருவேளை நீங்கள் பழி வாங்கப்பட்டிருக்கலாம், தீமையை அனுபவிக்கலாம் இருக்கலாம், நன்மையெல்லாம் தொலைச்சிருக்கலாம், விரோதமா நிறைய பேர் எழுப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜெபிங்க, அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறிடுவீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே யோசேப்புக்கு செய்தது போல நமக்கும் செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல நாங்கள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வரோம். கொடிய காலத்துல நாங்க வந்துட்டோம்ப்பா. எல்லாம் சுயநலமாய், தன்னுடைய காரியங்களாய், தனக்கென்று சொல்லி ஓடுகிற மனுக்குளம் இன்னைக்கு அதிகமாப்பா. இப்படிப்பட்ட மனிதன் மத்தியில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் சுபாவங்கள் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. மன்னிக்கிற ஒரு சுபாவம், விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவம், விரோதமா யாரும் பேசினாலும் திருப்பி பழிக்கு பழிய, பதிலுக்கு பதில் நாங்கள் பேசுகிறவர்களா அல்ல. துரோகம் எங்களுக்கு செய்தாலும், தீமை செய்தாலும் நாங்க அவர்களுக்கு தீமை செய்கிறவர்களா இல்லாமல் நன்மை செய்கிற அளவுக்கு எங்களை நீர் நடத்துவீராக, மாற்றுவீராக, உயர்த்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை கொடுங்கப்பா. யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தீமை செய்தாங்கப்பா, அவன் துரோகம் நடப்பித்தாங்க, ஆனா பொல்லாங்கு செய்தாங்க. வேத மதத்தான் சொல்லுது. கர்த்தர் அந்த யோசேப்பை உயர்த்தி அதே சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறவரை மாற்றினது போல இந்த நாளிலும் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீமைக்கு தீமை செய்யாதங்க, மாறாக ஆண்டவரே அவங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புறேன்ட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நன்மை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.